ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மே மாதம் 14ஆம் தேதி அன்று நிகழக்கூடிய சூரிய பெயர்ச்சியை பற்றியும் அதனால் 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய மாற்றங்களை பற்றியும் தான் தெளிவாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடியது கும்பம் ராசி. மே மாதம் 14ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை என்று வந்திருக்குங்க. அதாவது இன்றைய தினத்தில் கிரகங்கள்லேயே ரொம்பவே முக்கியமான கிரகமான சூரிய பகவானுடைய பெயர்ச்சியானது ஏற்படுது. பொதுவாகவே சூரிய பகவானுடைய பெயர்ச்சியை பொறுத்து தான் தமிழ் மாதமானது கணக்கீடு செய்வாங்க. அந்த வகையில் ஒரு வருடத்திற்கு 12 சூரிய பெயர்ச்சிகளானது ஏற்படும். அதாவது தமிழ் மாதம் பிறக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவான் பெயர்ச்சி ஆவார். தற்போது மேசராசியில் பயணித்து வரக்கூடிய சூரிய பகவான் ரிஷபராசியில் மே மாதம் 14ஆம் தேதி என்று பெயர்ச்சி ஆகிறாரு. இவர் கிட்டத்தட்ட 30 நாட்கள் இந்த ரிஷபராசியில் தாங்க காணப்படுவார். அதாவது மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே ரிஷபராசியில் தான் காட்சியளிக்க போகிறாரு. இவருடைய சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமானது. சூரிய பகவான் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவருடைய இயக்கம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமே செயல்படாதுன்னு. அந்த வகையில் சூரியன் அப்படின்னாலே கௌரவம், சுயமரியாதை, செல்வாக்கு, தன்னம்பிக்கை, இப்படி என்ன வேணால் சொல்லிகிட்டே போகலாங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த சூரிய பகவான். பெரும்பாலும் சிம்மராசி என்பர்களை பார்த்தீங்க அப்படின்னாலே கரெக்டாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். அவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அதிகார பதவியில் இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க எல்லா ஒரு லீடர்ஷிப்பாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை நம்மளை பார்த்தாலே கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா? அதுபோல் சூரிய பகவான் நவ கிரகங்களுக்குரிய தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவருடைய இந்த சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேத ஜோதிடத்தின் ரீதியாக பார்த்தோம்னா ஒவ்வொரு விதமான கிரகங்களுமே தங்களுக்குரிய சிறப்பான தனித்தன்மையோடு காணப்படக்கூடியது. அதுபோல் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகுவாங்க. இதுதான் நம்ம கிரக பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் மே மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்களானது பயிற்சி அடைஞ்சிருக்கு. குறிப்பாக மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான சுபகிரகமான குரு பகவானுடைய பயிற்சியானது நிகழ்ந்திருக்கு. அதைத் தொடர்ந்து புதன் பகவான் மே மாதம் 10ஆம் தேதி பயிற்சியை நடத்தினார். அடுத்ததாக மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவானுடைய பயிற்சியானது நிகழ்ந்திருக்கு. அதாவது இதை தொடர்ந்து இன்னும் நிறைய பயிற்சிகளானது இந்த மாதத்தில் காணப்படுதுங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சேர நிறைய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் கும்பம் ராசியை உடையவர்களுடைய பலன்களை தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் சுவாரஸ்யமாகவும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கான பலன்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களால் ஒரு சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அதற்கு கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் கும்பராசி நேயராக இருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் கும்பராசியானது காணப்படுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேத ஜோதிடத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியமானதுங்க. ஏன்னா ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் நமக்கு அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகளானது நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் சூரிய பகவான் பெயர்ச்சியானது மே மாதம் 14ஆம் தேதி அன்று நடந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாட்களுக்கு பிறகு நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 7வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் கும்பராசி நேயர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 4வது வீட்டில் தாங்க சஞ்சரிக்க போகிறாரு. பொதுவாக 4வது வீடு அப்படிங்கிறது மனதினுடைய வலிமை, பொருள் வசதிகள், தாய் ஆகியவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அந்த வகையில் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 10வது வீட்டில் இருந்து பார்ப்பது ஒரு சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். இதனால் கும்பராசி என்பர்களுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியானது காணப்படும். அதாவது இதுவரைக்கும் குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருந்ததோ தெரியாது, ஆனால் சூரிய பெயர்ச்சிக்கு பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சியானது இருக்கும். கிட்டத்தட்ட 30 நாட்கள் சூரிய பகவான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு அற்புதமான யோகா அமைப்புகள் எல்லாம் காணப்படுதுங்க. குறிப்பாக தாயினுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவரைக்கும் ஏதாவது உடல்நல பிரச்சனைகளால் அவங்க பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரெக்கவர் ஆகுவாங்க. அதற்கான ஒரு அற்புதமான டைமிங் எதுதாங்க. அந்த மாதிரி யாராவது உங்கள் வீட்டில் யாரும் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அனைவருமே அவங்களுக்காக பிரார்த்தனையும் செய்துக்கலாம். சூரிய பகவானுடைய அம்சத்தின் காரணமாக கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தோடு உங்களால் நேரத்தை செலவிட முடியுங்க. இது வரைக்குமே பணியுடைய நிமித்தம் காரணமாகவோ அல்லது நேரம் கிடைக்காமலோ நிறைய பேர் குடும்பத்தோடு உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க.
அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த டைமிங் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. நிச்சயமாக உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட உங்களுடைய டைமை உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்தமான குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரோடையுமே வந்து ஏதாவது ஒரு உல்லாச சுற்றுலா பயணங்கள் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. இது போல் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களோடு ஷேர் பண்ணிக்கும் பொழுது இன்னும் மகிழ்ச்சியானது அதிகரித்து கொடுக்கும். மேலும் அரசு வேலையில் செஞ்சிட்ருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களாக இருக்கீங்கன்னா, இது வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் எதுவும் கிடைக்காம இருந்தது அப்படின்னா, இந்த சூரிய பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு சூரியனுடைய உதவியால் உங்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது அரசியலோடு தொடர்புடையது. அதனால் அரசியல் தொடர்பான வேலைகளில் விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பயப்படவே தேவையில்லை. மேலும் இந்த டைமில் உங்களுடைய தொழிலில் மட்டும் ஒரு சிலருக்கு பின்னடைவுகளானது ஏற்படுங்க. அதனால் அந்த விஷயத்துலலாம் ரொம்பவே கவனமாக நீங்கள் இருக்கணும். குடும்பம் தொடர்பாக ஒரு சில செலவுகளானது அதிகரிக்கலாம். குடும்பத்தாரோடு நீங்கள் நேரத்தை செலவீடு செய்யும் பொழுது இந்த செலவுகளெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாதுங்க. அதனால் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கு ஒரு சில செலவுகள் நீங்கள் செய்ய தான் இருக்கும். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தை ரீதியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலவீனமாக நீங்கள் இருப்பீங்க. அதாவது பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு இருக்கிறதுனால அதனால் ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்படலாம். அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் முழுமையாக வந்து கவனத்தை வந்து செலுத்துங்க. அது உங்களுக்கு நல்லது. மேலும் இந்த டைமில் நிதி ரீதியாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். அதாவது ஏற்கனவே சூரிய பகவானுடைய பயிற்சி இருக்கும்போது சொல்லியிருக்கேன், செல்வ வளமானது அதிகரித்து கிடைக்கும். அந்த வகையில் சூரிய பகவான் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு கூட நல்ல வேலை கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணாமல் எந்த ஒரு விஷயமே கிடைக்காது இல்லையா? அதனால் நீங்கள் முயற்சி அப்படிங்கிறத எப்போவுமே கைவிடக்கூடாது. முயற்சி செய்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கான நல்ல ஒரு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு வெற்றிகள் எல்லாம் கிடைப்பதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் தாங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரக அமைப்புகள் எல்லாமே சாதகமாக இருக்குது. அதனால் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பொழுது உங்களுடைய முயற்சியும் நீங்கள் கொஞ்சம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்த இடத்தை பிடிக்க முடியும். அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. நீங்கள் தான் வந்து ட்ரை பண்ணிக்கணும். மேலும் உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தை கும்பராசி நண்பர்களை தவற விட்டுறாதீங்க. அனைத்து விதமான பொருள் சார்ந்த இன்பங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அனுபவிக்க முடியும். இந்த மாதம் உங்களுக்கு அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது. நீங்கள் என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அது உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளாக இருக்கும். நிச்சயமாக அதை வாங்கிட்டு வருவீங்க. அதை பார்த்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து மகிழ்ச்சியும் அடைவாங்க. மேலும் நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஏதாவது வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கூட இந்த டைமில் அதற்கான அமைப்புகள் எல்லாம் ஏற்படுங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் தடைப்பட்டு போன விஷயங்கள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக வாகனம் வாங்கலாம், சொத்துக்கள் வாங்கலாம். நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம். கடந்த காலத்தை விட நீங்கள் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க முடியும். முன்னாடி இருந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதி ரீதியாக கூட பாதிப்புகள் எல்லாம் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. சொல்லப்போனால் அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த டைமில் வந்து கிடைக்க போகுது. அனைத்து துறைகளிலுமே நல்ல வெற்றி கிடைக்குங்க. இந்த துறையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு தான் இந்த ஒரு வெற்றி அப்படின்லாம் கிடையாது. மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்துலேயும் வந்து வெற்றி கிடைக்கும். நீங்கள் என்ன தொழில் வேணால் செய்துட்ருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நல்ல ஒரு முயற்சி, வெற்றி, உயர்வு அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக இந்த டைமில் தாய் தந்தையினுடைய உறவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கும். அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்குங்க. இது வரைக்கும் தாய் தந்தையுடைய சப்போர்ட் இல்லாமல் தவிர்த்துட்ருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கனாலும் இந்த டைமில் அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கும் அவங்க மீது அக்கறையானது அதிகரிக்கும். அனைத்து கிரகங்களையும் விட சூரிய பகவான் எந்த அளவுக்கு முக்கியமானவர் அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சூரியன் அனைத்து கிரகங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவர். அதாவது இவருடைய கீழ்ப்படிந்து தான் எல்லா கிரகங்களும் வந்து செயல்படும். அப்படிங்கிறதுனால இவரே வந்து பயிற்சியாகும் பொழுது நமக்கு நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. சொல்லப்போனால் கும்பராசி என்பவர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, 12 ராசிக்காரர்களுக்குமே நல்ல ஒரு தாக்கமானது ஏற்படும். மொத்தத்தில் ஒரு ஜாதகக்காரருக்கு சூரிய பயிற்சி நடைபெறும் பொழுது சூரிய பகவான் சுப இடத்துல இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேண்டிய மரியாதை, செல்வம், அந்தஸ்து போன்ற எல்லாத்தையும் வந்து பெற முடியுங்க. அதே சூரிய பகவான் ஒரு அசுப இடத்துல இருக்கார் அப்படின்னா இது எல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். அப்படிப்பட்ட வகையில் கும்பராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி ரொம்பவே யோகமான பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும்.
அந்த அளவுக்கு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்க போகுது. ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவில் கும்பராசி அன்பர்கள் சூரிய பயிற்சிக்கு பிறகு அடையக்கூடிய மாற்றங்களை பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குங்க. இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.